ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது என்னுடைய ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ லைட்டிங் அரெஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ என்னுடைய டெக்னிக்கல் டீமுக்காக ஃபோல்டபுள் ரோலிங் எக்ஸ்டென்ஷன் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் யூடியூப் வியூவர், உங்கள் அனைவருக்கும் மின்கடல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனலை பற்றி சொல்லிடுறேன். என்னுடைய யூடியூப் சேனல் எலக்ட்ரிக்கல் மற்றும் ப்ளம்பிங் சம்மந்தமான சேனல். என்னுடைய அனுபவத்திலிருந்து கிடைத்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் ப்ளம்பிங் சம்மந்தமான தகவல் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணுறது யூசர் ஃப்ரெண்ட்லியான ஃபோல்டபுள் ரோலிங் சுவிட்ச் பாக்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சுவிட்ச் பாக்ஸ் தான் நான் ரெடி பண்ணது. சுவிட்ச் பாக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு நான் பயன்படுத்துகிற மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக யூஸ் பண்ணுற பிவிசி பைப்பு மற்றும் ஜிஐ பைப்பு. இந்த ஸ்டாண்டு ஜிஐ பைப்பில் செஞ்சதில் அதை ஈஸியாக ரீஅசம்பிள் பண்ணிக்கலாம். பைப்பு அதில் பயன்படுத்துகிற எல்போ ரெண்டுமே த்ரெட்டு டைப்பு. த்ரெட் டைப்பாக இருக்கிறதுல நீங்கள் ஈஸியாக அதை ரீஅசம்பிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடம் ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா அதை இங்கேருந்து ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதில் உள்ள ஸ்டாண்டை ஒவ்வொன்றும் தனித்தனியாக நீங்கள் கழட்டி ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேக்கில் காம்பேக்டாக வச்சு இங்கேருந்து நீங்கள் கொண்டு போய்ட்டு உங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு கொண்டு போய் மறுபடியும் அதை அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த ரோலர் ட்ரம் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் 2 கோர் வேராக இருந்ததுன்னா 70-80 மீட்டர் வரையும் அதில் ரோல் பண்ணிக்கலாம். 2.5 ஸ்கொயர் 2 கோர் வேராக இருந்ததுன்னா 60 மீட்டர் வரையும் அதில் ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு வீடியோ போடுவோம். அதில் எப்படி ரீஅசம்பிள் பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி லோட் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ புதுசாக மற்றும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மின்சாரத்தை தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கொள்ளும், மழைநீரை சேகரிப்போம், மரங்களை வளர்ப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம். நன்றி.